இப்போது புதிய சொற்களை உருவாக்குவோம் அப்படின்ட்டு ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, புதிய சொற்களை உருவாக்க கன்று குட்டி. அப்போ எத்தனை உருவாக்கியிருக்கா பாருங்க. குடி, கன்று, குட்டி. இப்போ நம்ம அடுத்து வந்து உருளை, உருளை, இக் உருளை, கிழங்கு, கிழங்கு, உருளைக்கிழங்கு. இதை வச்சு நம்ம எத்தனை வார்த்தைகள் உருவாக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உருளை எழுதிக்கிறோமா. உருளை, உருளை, கிழங்கு, கிழங்கு உருவாக்கியாச்சு. இப்போ 2 வார்த்தைகள் இருக்கமா. அசிங்க உருளை, உருளை, கிழங்கு, கிழங்கு. அடுத்து பாருங்க, கரு, கரு, ரெட்டை கொம்பு போட்டு வா போட்டா வே, வேப்பிலை, வேப்பிலை, கருவேப்பிலை. இப்போ நம்ம என்ன உருவாக்கலாம் பாருங்க, புது புது வார்த்தைகள் உருவாக்கலாமா. இது கருவேப்பிலையிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து 2 எழுத்து எழுதி கரு, கரு. அடுத்து பாருங்க, வேப்பிலை எழுதலாமா. ரெட்டை கொம்பு போட்டு வா போட்டா வே, இப்பிலை, வேப்பிலை, கருவேப்பிலை. கருவேப்பிலையிலேருந்து 2 வார்த்தை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பாருங்க, முருங்கை, முருங்கை, கீரை, கீரை, முருங்கை கீரை. பாருங்க, முருங்கை, முருங்கை, கீரை. 2 வார்த்தை உருவாக்கியாச்சா. முருங்கை, முருங்கை, கீரைன்னு படிக்கக்கூடாது. இப்போ சுழிச்சு விட்ருக்கா. அப்போ கீரை, கீரை. அடுத்து பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க. ஒத்த கொம்பு போட்டு கா போட்டா கே, துணைக்கால் போட்டா கோ, கோ, இண்டை, இச், கொண்டை, ரெட்டை கொம்பு போட்டு சா போட்டா சே, சேவல், சேவல், கொண்டை சேவல். பாருங்க என்ன எழுதுறேன். கோ, இண்டை, கொண்டை, ரெட்டை கொம்பு போட்டு சா போட்டா சே, சேவல், சேவல், கொண்டை சேவல். எழுதியாச்சா. அடுத்து பாருங்க, அரண்மனை, அரண்மனை. இப்போ நம்ம எழுதுவோமா. அரண், மனை, மனை. எழுதியாச்சா. ஈஸியாக இருக்கா.